எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்தகாரத்தை ஊரகமாக்கி நின்போல் என் அறிவை சுருக்கினவர் அவ்வறிவு தானுமே பற்றினது பற்றாய் அழுந்தவும் தலை மீதிலே சொந்தமாய் எழுத படித்ததார்மே ஞான சுகனிஷ்டை சேராமலே சூட்டு துருத்தியை சலமெனவும் உண்டு உண்டு தூங்க வைத்தவரார்கொலோ தந்தை தாய் முதலான அகில பிரபஞ்சம் தனை தந்ததெனதாசையோ தன்னையேனோவனோ பிறரையேனோவனோ தற்காலம் அதை நோவனோ பந்தமானது தந்த வினையே நோவனோ பரமார்த்தம் ஏதுமறியே பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே தாயுமான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் பரிபூர்ண ஆனந்தமே என்ற தலைப்பில் உள்ள 7வது பாடல் இது. அஞ்ஞானமான இருளை ஒரு இருப்பிடம் ஆக்கி மின்னலைப் போல் என் அறிவை சுருக்கி அதனுள் வைத்தவர் யார்? அந்த அறிவும் தான் பிடித்ததையே ஆதாரமாக கொண்டு அதில் மூழ்கவும் என் தலை மீது சுயமாய் எழுதி வைப்பதற்கு கற்றது யார்? உண்மையாகிய ஞானானந்தங்களுக்கு ஏதுவாகிய நிஷ்டையை பொருந்தாமல் சோற்று திருப்தியாகிய சரீரத்தை நிலையென்று நினைத்தும் உண்டு உண்டு பலகாலம் உறங்க வைத்தவர் யார்? தகப்பன் தாய் முதலிய பிரபஞ்சம் முழுவதையும் உண்டாக்கியதற்கு காரணம் என் விருப்பமோ? நானே என்னை நொந்து கொள்வேனோ? பிறரை நொந்து கொள்வேனோ? இவைகளை எல்லாம் நிகழ்த்திய தற்காலத்தை நோவேனோ? பிறவியை உண்டாக்கிய முன் கர்மங்களைத்தான் நோவேனோ? மேலான அர்த்தம் ஏதும் அறியேன். பரிபூர்ண சுகமே என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க.